அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பாருங்க. கல்வி இலவசம், கல்வி மருத்துவம் அதுவும் இலவசம். வா எல்லாரும் சிகிச்சை இலவசமா எடு. பாலு மாட்டு பால் குறா அண்டாடா குறா குறா நம்ம பாட்ட மூட்டை முப்பாட்ட மாதிரி நெஞ்சு நிமித்தி நட. உடம்பு வலிக்குதா பா இலவசம். எண்ணெயை போட்டு நல்லா உருவி உருவி தள்ளு. இவர் இந்த மாதிரி சிரிக்கிறார்ல, இதை பார்த்தோன்னா எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, துப்பணும் தோணுது. தூண் துப்போடும் அப்படின்னு சொல்லி தோணுது. நாம் தமிழர் கட்சி இலவசம் வந்து அறிவிச்சிருக்கல, அதை உட்காந்து ட்ரோல் பண்ணிருக்காப்புல இந்த மைக் செட் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஜென்மம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி கொடுக்குற இலவசங்கிறது ஒரு அடிப்படை தேவை, மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவை. நாங்கள் வந்தால் இலவசமாக கல்வி கொடுப்போம், நாங்கள் வந்தால் இலவச மருத்துவம் கொடுப்போம், நாங்கள் வந்தால் பால் ஃப்ரீயாக கொடுப்போம், நாங்கள் வந்து அரசு பணி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவை. அதை தான் வந்து கொடுக்கணும். அதை தான் உண்மையானவன் அதை தான் ஃப்ரீயாக கொடுப்பான். சாலை வந்து ஃப்ரீ, குடிநீர் ஃப்ரீன்னு சொல்லி அதை தான் கொடுப்பான். ஆனால் அதை உட்காந்து ஒரு ட்ரோலாக மாற்றி என்ன சிரிப்பு, கேவலமாக இருக்குது. அதாவது இந்த மைக் செட் ஸ்ரீராம் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மன்னு சொல்லி நான் விசாரித்து பார்த்தேன். என்னென்னா, இந்த நபர் வந்து தாவேக்கா விஜய் அவர்கள்ட்ட வந்து வாங்க வேண்டியதை வாங்கிட்டு இதான் விசாரித்து பார்க்கும்போது எல்லா உண்மையும் வெளியே வருதே. கேவலம் இழிவாக காசுக்காக இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே எதிரி யார், இந்த தாவேக்கா கும்பலுக்கெல்லாம் ஒரே எதிரி யார், திமுக கிடையாது, நாம் தமிழர் கட்சி தான். அப்போ நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விஜய் எடுத்து இப்போயும் கேள்வி கேட்குறாருல, அதனால அவரை வந்து ட்ரோல் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மைக் செட் ஸ்ரீராம்கிட்ட சில லட்சங்களை கொடுத்து, சில லட்சங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க தெரியும். அது யார் கொடுப்பா, அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். கொடுத்து சீமான் அவர்களை கிண்டல் பண்ணு. சீமானை எப்படி கிண்டல் பண்ணலாம், ஒன்று திறநிதியை வச்சு கிண்டல் பண்ணு. அப்புறம் என்ன, கார் வாங்கிட்டாரு. அப்புறம் என்ன அவர் சொல்கிற இலவச கொள்கை, இதெல்லாம் அவர் வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் அப்படி இப்படின்னு சொல்லி கட்டமைச்சு ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொல்லி அதுக்கு காசு வாங்கிட்டு தான் இந்த ஆள் வந்து இப்படி கூவுறான் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட இலவசத்தை ஒருத்தன் வந்து இப்படி தவறாக பேசுகிறான். சீமான் வந்து என்ன சொல்கிறா, அதை சொல்லும் போதே பாருங்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் கல்வி ஃப்ரீ, மருத்துவம் ஃப்ரீ, பால் ஃப்ரீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படி தெம்பா அப்படி இருங்க அப்படின்னு சீமானை சொன்னார். சரி, அப்படி சொன்னால் என்ன தப்பு, அதை எதுக்கு நீ ட்ரோலாக மாற்றுற? என்னென்னா, சீமான் அவர்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு தற்சார்பு பொருளாதாரம் கொடுத்து ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறாரு. இப்போது தமிழ்நாட்டுக்கு பால் அதோட சந்தை மதிப்பை போல் 1 லட்சம் கோடி, அந்த பால் எங்கேருந்து வருது, ஆந்திராவிலேருந்து வருது. அந்த உண்மையை சீமான்னு சொல்கிறார்ல, அப்போ என்ன பிரச்சனைங்கிறது யோசிங்க. அப்போது தமிழ்நாட்டில் அந்த ஆடு மாடு வளர்ப்பு பொருளாதாரத்தை வந்து பெருக்கணும் சீமான்னு சொல்கிறார்ல, அது வந்து அரசு பணியாக மாற்றிடுங்கிறார்ல, அது இவங்களுக்கு பிரச்சனை. சீமான் வந்து அரசு பணியாக மாற்ற வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருல, அதை வச்சுக்கிட்டு 10,000 ரூபா சம்பளம் தானே, நீ செலவு பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு இந்த வீடியோ முழுக்க அண்ணன் சீமான் அவர்களை வன்மம் தெரியுது. அந்த சீமான் அவர்கள் மாதிரி சிரிக்கும்போது மைக் செட் ஸ்ரீராமா நம்ம எப்படி வேணால் கேவலமாக பேசலாம். ஏன்னா ஒருத்தரை ட்ரோல் பண்ணுறங்கிற பேரில் அவர் பண்ண கெட்டது எதுவுமே சீமான் பண்ணல. ஒருவேளை அப்படி கெட்டது பண்ணி நீ ட்ரோல் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, அவர் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறத எடுத்து ட்ரோல் பண்ணுற இந்த மைக் செட் ஸ்ரீராமுக்கு என்ன கேட்குறேன்னா, இதே நீ காசு வாங்கிட்டு வந்து கூறியில் அந்த விஜய் அவர்கள் அவர் இலவசமாக தமிழ்நாடு முழுக்க இந்த வீடியோ பாருங்கள். ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். ஆட்சிக்கு வந்தால் இலவச பஸ்ஸு தமிழ்நாடு முழுக்க பெண்கள் போய்க்கலான்னு கொடுத்தாரா? அதெல்லாம் ட்ரோலாக மாற்ற மாட்டாங்க. எப்படி கொடுக்குறேன்னு சொன்னாரே கொடுக்கலையே, 2,500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரே கொடுக்கலையே, 6 சென்ட் கொடுக்குறேன்னு சொன்னாரே கொடுக்கலையே, அதெல்லாம் ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை தான் ட்ரோல் பண்ணணும். ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அரசியல் பரிதாபங்களும் ஒரு வீடியோ போட்டு இப்போ மற்ற ட்ரோல்லாம் இருக்குது. இப்போ கோபி சுதாகர் அந்த மாதிரி அவங்கெல்லாம் ட்ரோல் பண்ணுறது என்னென்னா, ஜென்யூனாக வந்து ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் எந்த விதமான அறம் ஒன்றுமே இல்லாமல் வாங்கின காசுக்கு இப்படி கேவலமாக பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் வந்து ஒரு வக்கரமாக இருக்குது. ஒரு வக்கரத்தை பிடிச்சி காசை வாங்கிட்டு இப்படி கூறியே மைக் செட்டு ஸ்ரீராமு ஒரு ஃபங்க்ஷன் அந்த சீமானவரோட மேடையில் ஏறி நின்றுட்டு சீமான் மாதிரி ஒரு ஆள் தேவை, நீங்கள்லாம் வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி பேசிட்டு இன்றைக்கி வந்துட்டு எல்லாமே அந்தர் பெல்ட். எதுக்கு எல்லாமே அந்தர் பெல்ட், எதுக்கு எல்லாமே ட்ரோல்னா காசு. அந்த காசுக்காக பல வாடகை வாய்கள் வந்து இறங்கியிருக்கு. அதில் ஒரு வாடகை வாய் தான் இந்த மைக் செட் ஸ்ரீராம நாம் தமிழர் கட்சியோட இலவசங்களை கொடுத்து கொச்சையாக வந்து விமர்சனம் வைக்கிறாப்புல. அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் குடிநீர், அனைவருக்கும் மருத்துவங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை, அதான் தேவை. ஆனால் அதை ட்ரோல் பண்ணுறாப்புலனா இவர் எவ்வளோ பெரிய ஒரு கேவலம் கெட்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. அடுத்து இந்த வீடியோ பாருங்கள். எங்க அண்ணன் முதல்வர் டி ஜோசப் விஜய பத்தி இந்த அனாதைக பேச்செல்லாம் நீ பேசினா ஒண்ணும் பண்ண மாட்டோம், சட்டங்கள் கடமையை செய்யும். இந்த அனஜித் அப்படிங்கிற ஒருத்தர் அபத்தமாக வந்து பேசி வச்சுருக்காரு. தாவேக்கா சார்பாக ஒரு பேச ஆரம்பிச்சிருந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தன்னை பெரிய அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரியும்.
என்ன பண்ணுறாருன்னா போய் இந்த தமிழன் பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுறைலாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லை, விஜயலட்சுமி பற்றி பேசலாமா, நாம் தமிழர் கட்சி ஒரு திறநிதி கட்சி, இதுதான் இதில் அந்த வீடியோவில் உட்காந்து கதன்னு கதறி வச்சுருக்காரு. அதில் சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சி நாங்கள் பற்றி என்ன கேள்வி கேட்டோம், பேரை கூட சொல்லாமல் தான் இவர் கேள்வி கேட்டாராம். திறநிதி வாங்குறாங்கன்னு சொன்னோம், சிவசாமி உன்ட்ட கார் இருந்தால் பிடிக்குவாங்க, வீடு இருந்தால் பிடிக்குவாங்க, திறநிதி உன்ட்ட பிடிக்க முடியாதுன்னு சொன்னோம், அவங்க நாங்கள் பேரை சொல்லவே இல்லை அப்படிங்கிறார மொதல் வீடியோவில். அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்களா எங்கள் தலைவர் ஜோசப் விஜய் அவர்களை பேசினா சட்டம் தன் கடமை செய்யும். இதில் என்ன சொல்கிறாரு அப்படி சொன்னவர், நாங்கள் எம்எல்ஏ எம்பியை தான் கைது பண்ணுவோம், சாட்டை துறைமுறைலாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லை. இதை கேளுங்க. எவ்வளோ தூரம் சாட்டையெல்லாம் ஆளே இல்லை அப்படிங்கிறாப்புல இல்லை, ஆனால் அங்கே போயிட்டு ஓ எங்கள் தலைவர் ஜோசப் விஜய் பற்றி பேசினாங்க அப்படிங்கிறாப்புல, சாட்டை துறைமுறை கைது பண்ணு ஓ ஒரு எம்எல்ஏ என்னங்க ஆச்சு. அதில் சொல்லும் போது திரிசா அவர்கள் இருக்காங்களே அவங்கள வந்து அந்த டே கேட்குறாரு. சாட்டை துறைமுறை பேசும்போது உதயநிதி கைதுக்குலாம் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சாட்டை நான் சொல்லியிருப்பார். அப்போ சொல்லும்போது மாண்புமிகு மானமிகு செல்வி அப்படி பேசிட்டார்ல, அப்படி பேச உடனே நான் வந்து அப்படியே விஜயலட்சுமி பற்றி பேசட்டுமா, விஜயலட்சுமி கேஸே முடிஞ்சு போச்சு, விளக்கென்ன என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லி தரல. விஜயலட்சுமி அவர்கள் சீமான் அவர்களுக்கு இந்த கேஸே முடிஞ்சு போய் பொதுவெளியில் விஜயலட்சுமி சீமான் அவர்களுக்கு வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் நாரத்னம் உத்தரவு போட்டதுக்கப்புறம் இந்த பேச்சுக்கு விஜயலட்சுமிக்கு எங்கே வர்றாங்க, உனக்கு என்ன உனக்குடைய அந்த கெட்ட புத்தி, இந்த இவருடைய அந்த அனஜித்துடைய கெட்ட புத்தி என்னென்னா சாட்டை என்ன ஒரு விமர்சனம் வைக்கிறாருங்க, உதயநிதி கைது காரணம் வந்து என்ன அப்படிங்கிறத கொடுத்து விமர்சனம் வந்து வைக்கிறார். அதுக்கு பதில் சொல்ல துப்புள்ள உதயநிதி ஆபாசமாக பேசிவிட்டார், அவர் யார் தெரியுமா, அவர் ஒரு நடிகை, அவர் வந்து ஒரு கோஸ்டார், அவரை பற்றி உதயநிதி பேசின தப்பு அதனால தான் கைது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். சாட்டை எப்படி அப்படி பேசலாம், நாங்கள் விஜயலட்சுமி பற்றி பேசுவோம், சீமா நிற்கிற தொகுதியில் விஜயலட்சுமி கூட்டத்தை நாங்கள் போட்டால் அது எப்படி இருக்கும். ஆல்ரெடி மேடைக்கு ஒரு தடவை இப்படி தான் அண்ணன் இடுமான கார்த்தியில் வந்து காரி துப்பு வாங்கினாப்புல, அங்கே போர் நடக்கும்போது சீமான விஜயலட்சுமியோட மதுரையில் ரூமில் இருந்தாருன்னு பேசுது. இதெல்லாம் எப்படி தான் இந்த ஆபாசம் தான். அதான் அண்ணன் இடுமான கார்த்தி நாலாந்தர பேச்சாளர் மாதிரி பேசாத, இங்கே வந்தால் கருத்தை மட்டும் கருத்தாக பேசு, கருத்து வந்து பதில் சொல்லு, உன்னைய கேள்வி வந்து கேட்குறாங்களா அதுக்கு பதில் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு என்ன முக்கியம், நாம் தமிழர் கட்சியை திட்டணும், நாம் தமிழர் கட்சியை அடிக்கணும், அதுக்கு எங்களுக்கு காரணமே இல்லை. சீமானை எந்த ஊழல் பண்ணல, எந்த தப்பு பண்ணல, ஒன்றும் பண்ணல. இப்போ திமுக பற்றி பேசணும் அப்படின்னா அவர் பாருங்கள் டாஸ்மார்க்கில் ஊழல் பண்ணிட்டார், இவர் பாருங்கள் வந்து போக்குவரத்துறையில் ஊழல் பண்ணிட்டார், மின்சாரத்துறையில் ஊழல் பண்ணிட்டார், 10 ரூபா பாலாஜி எல்லாம் சொல்ல முடியுது. ஆனால் நாம் தமிழர் கட்சி மேலே அந்த மாதிரி எந்த விமர்சனம் வைக்க முடியல. அதனால என்ன பண்ணுறாரு, திறநிதி சீமானை வாங்குறார், சிவசாமி ஓட்ட கார் இருந்தால் பிடிக்குவாங்க, பணம் இருந்தால் பிடிக்குவாங்க, பார்த்தியா திறநிதியை பிடுங்க முடியாது. இப்படி டெபாசிட் வாங்க உங்களுக்கு துப்பு இருக்க 230 டெபாசிட் பேசி இப்படி இவ்வளோ தான் பேச முடியும். மற்றபடி கொள்கை ரீதியாவோ கோட்பாடு ரீதியாவோ இந்த தாவகக்காரங்களா நாம் தமிழர் கட்சி எந்த விமர்சனம் வைக்க முடியாது. அப்படிங்கிறனால சாட்டையில் எங்களுக்கு ஒரு ஆளை நாங்கள் மார்க்கண்டையனை தான் கைது பண்ணுவோம், அவங்க சாட்டையெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆளே இல்லை, அப்புறம் எதுக்கு பயப்படுறா, எதுக்கு சாட்டையை டாப்பிக்கை வச்சு வீடியோ பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மார்க்கண்டையனை வச்சு டாப்பிக்கை வச்சு வீடியோ பேசுகிறது தானே, உதயநிதி ஸ்டாலினை டாப்பிக்கை வச்சு வீடியோ பேச வேண்டியது தானே, சாட்டையெல்லாம் ஒரு ஆளே இல்லை, அப்புறம் எதுக்கு சாட்டையை வச்சு வீடியோ பேசுகிறீங்க, அந்த பயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா சாட்டை வந்து தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சத்தியாக மாறிட்டார். நாம் தமிழர் கட்சியிலையும் சரி தமிழ்நாட்டு அரசியல் அது பல பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயத்தை ஏற்படுது. அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு சாட்டையெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லை, நாம் தமிழர் கட்சி பேரை சொல்லி திறநிதின்னு சொன்னோமா அப்படின்னு கேட்குறாரு. இது ஆனந்தாஜி அப்படிங்கிற நபர். இது ஒருத்தனுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.